திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சட்டமன்ற தொகுதியில் இருக்கோம். இங்கே சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கோம். இங்கே வந்து கூட்டணி பற்றின கருத்துக்கெல்லாம் எதுவும் சொல்லலை. கரூர் சம்பவத்தில் நடைபெற்ற அந்த 41 உயிர் இழந்தவர்களுக்கு இரங்கலை தெரிவித்தாங்க. முக்கியமான 12 தீர்மானங்கள் வந்து முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தை வச்சு, கரூர் சம்பவத்தை வச்சு அரசியல் ஆதாயம் தேடக்கூடியவர்கள், பிழைப்புவாத அரசியல் செய்கிறவங்க பிழைச்சிக்கிட்டு போட்டோம், நமக்கான வேலை அது இல்லை. ஆனால் அந்த சம்பவத்தை பற்றி ஆராய்வதற்கு உச்சநீதிமன்றத்தில் வந்து விசாரணை நடத்திட்டு அதில் குற்றவாளியை கண்டிப்பாக கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கடமையாக வந்து இருக்கு. தமிழக வெற்றி கழகம் ஒருபோதும் அந்த துயர சம்பவங்கள் நடந்தவங்களை வந்து ஒருபோதும் சும்மா விடாது. மக்களுடைய ஆதரவு வந்து தமிழக வெற்றி கழகத்தை எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மக்களுக்கான குறையை தேடி அதற்கான வேலையை வந்து செய்யுங்க. பிற அரசியல் கட்சிகளுடைய விமர்சனங்களுக்கு விமர்சனம் செய்ய தேவையில்லை. மக்களுக்கான அரசியலை செய்ய வேண்டியது நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு கடமை வந்து சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு சக்தியாக 2026 நாம ஆட்சியை கட்டாயம் பிடிப்போம் அப்படின்றது தளபதியுடைய கருத்தாக இருக்குது. ஆதவ் அர்ஜுனா வந்து மிகப்பெரிய ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காரு. என்னென்ன பிரச்சனை நடந்தது, அதை எப்படி கையாண்டுட்டு வராங்க, நம்மளை பற்றி தப்பாக பேசின அனைவருக்குமே வந்து சரியான ஒரு பதிலடியை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு பொதுக்கூட்டம் இது வந்து காணப்பட்டிருக்கு. இதன் மூலமாக வந்து மக்களுக்கான இந்த கட்சியை வந்து எதிர்கட்சியிலும் விமர்சனம் பண்ணவங்களை வந்து நமக்கு வளர்ச்சியை தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு கூட்டமாக வந்து அமைஞ்சிருக்குங்க. கூட்டணி பற்றி எந்த கருத்தும் இல்லை. மீண்டும் அவர் சொன்ன ஒரு விஷயம், 2 கட்சி தான் 2026 மிகப்பெரிய ஒரு கட்சி. ஒன்று டிவிகே, இன்னொன்று மாற்று கட்சியாக இருக்கக்கூடிய இன்றைய ஆளுங்கட்சி. அதாங்க.